இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதுக்கு வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள், சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்த்து இஸ்ரவேலின் மேல் தலைவனாக இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார். இது ஒரு கிருபை. இது ஒரு ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், சவுல் ராஜாவாக இருக்கும்போது நீர் ராஜாவாக இல்லை, ஆனால் நீர் ராஜா செய்ய வேண்டிய வேலை அவ்வளோ வேலையை செய்து முடித்தீர். அது ஒரு கிருபை. அது ஒரு தாவீது இந்த ரெண்டு சாமியில் தான் தாவீதுடைய அதிகாரங்கள் எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, சவுல் உங்கள் மாமா சவுல் ராஜாவாக இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும், அது எப்படி நடத்த முடிஞ்சு இன்னொரு ராஜாவாக இருக்கும்போது அதே மாதிரி ஆலோசனை சொல்லி கிருபைகளெல்லாம் பற்றி கொண்டதுக்கு எப்படி இருக்க முடிஞ்சுன்னு சொன்னால், தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் எடுத்து அபிஷேகம் பண்ணினார்.